யமனுடைய தம்பியாக போகக்கூடியவன் அக்னிதேவன். அக்னிதேவன் யமனை போல வடிவம் எடுத்து சுவாலையம்மையாரை அனுதினமும் சேர்ந்து வந்தான் மாற்றான் மனைவியை பார்த்தான் யமன். என் மனைவியை சேருகின்றாயே, மாற்றான் மனைவி என்று அண்ணி ஓணும் சொந்த தாய் போல, தாய்க்கு சமானம். ஆமாங்க. ஆனால் அக்னிதேவன் என்ன நினைச்சான், தாகமாக நினைத்தான் சேர்ந்து வந்தான். என்னது மகாராஜா நேரடியா போனா உருவ மாறி போனாரா? நேரடியா போனா விடுவானா? அதானே. யமனை போல வடிவம் எடுத்து சென்றான். உருவம் மாறி. சரிங்க. இதை பார்த்தான் யமன். என் மனைவி மீது ஆசைப்படுகின்றாயே, உனக்கு குஷ்டவியாதி பிடிக்க கடவுள் என்று சாபத்தை அளித்தார். குஷ்டவியாதி என்ன? அதாங்க பலாந்து மாதிரி போறது. பலாந்துன்னா எப்படி விடுங்க. அப்படி குஷ்டவியாதி பிடிக்க கடவுள் என்று சாபத்தை அளித்தார். குஷ்டவியாதியோட அக்னிதேவன் காத்துக் கொண்டிருந்தான். அண்ணா, நாம் தேவர்களாச்சு, நமக்கு தாய் தாரும் முறை கிடையாது என்று முறையிட்டார். அப்படி என்றால் 46வது தலைமுறையிலே பாண்டவர் வருவார்கள். காண்டா வனத்தை தகனம் செய்து அதிலே இருக்கக்கூடிய மூலிகைகளை எரித்து சாம்பராக்கி மேரி முழுவதும் பூசினால் உன்னுடைய தொழுநோய் போக கடவுள் என்று சாபத்தை அளித்தார். முதல் தலைமுறை எத்தனை தலைமுறை? 46 தலைமுறை காத்திருக்கிற அக்னிதேவன். பாண்டவருக்கும் கௌரவாதிகளுக்கும் நாட்டை சரிபாதியாக பிரித்து 28 ராஜ்யத்தை அளித்தார்கள் பாண்டவருக்கு. நாடு நகரம் ஆட மாளிகை கூட ஒவ்வொரு அனைத்தையும் துரியன் வைத்துக் கொண்டு சுடுகாட்டை அனைவர் அளித்தார்கள். சுடுகாட்டை ஏன் பாண்டவர்கள் எடுத்துக் கொண்டார்கள்? ஏன்? அவருடைய மூலாதையர் வழங்கக்கூடிய யயாதி மகாராஜன் அரசாட்சி செய்த இடம் அந்த இடம் எடுத்தார்கள். அக்னிதேவன் களத்தில் இருக்கக்கூடிய அழியாத காண்டிபத்தை வைத்து காண்டாவனத்தை தகனம் செய்தார்கள். காண்டாவனத்திலே தப்பித்த பொருட்கள் என்னென்னங்க? இந்த அஸ்வசாரம் என்று சொல்லக்கூடிய நாகம். அஸ்வசாரம் என்று சொல்லக்கூடிய நாகம். மந்தபாலனுடைய பறவை குஞ்சுகள் 4. ராவணனுடைய மாமனார் மண்டோதரோட அப்ப தேவதச்சன் மயன். இவர்களை தவிர வேற யாரும் தப்பிக்கல அந்த காண்டாவனம் தகனம் செய்யும் போது. இந்த பாம்பு எப்படி தப்பிக்கும்? எப்படி? இதன் தாயார் வளர்க்கக்கூடியவர் யாருங்க? தந்தையார் யார்? இந்த பாம்பு அஸ்வசேனம். இதன் தாயாரோ வாசுகி. தகப்பனாரோ தட்சகன். காண்டாவனத்தை சுற்றி சரக்குடம் கட்டி எரிக்கும் பொழுது வாயிலே கவி இதன் தாய் பாம்பாக வளர்க்கக்கூடியது ஆகாய மார்க்கமாக பறந்தது. பாம்பு எப்படி பறக்கும்? எப்படிங்க பறக்கும்? அது ஒரு சந்தேகம். கேள்வி கேட்டதுன்னு பதில் வரும். ஆமாங்க. மொத்தம் மறந்து போச்சியா? இல்ல 4 மாசம் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. பாம்பு எப்படி பறக்கும் கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த பதில் அடுத்து சொல்லுவாங்க. அவன் சொல்லிக்கிறான் பாரு. இப்போ 100 ஆண்டு காலங்கள் ஒரு தூயராகமாக இருக்கக்கூடிய பாம்பு சர்ப்பம் எவன் ஒருவனையும் தீண்டாமல் இருந்தால் அதன் நச்சு அதற்கு மாணிக்கமாகும். விஷமே மாணிக்கமாகும். ஒரு மாடளவு இருக்கக்கூடிய பாம்பு ஒரு ஜாடளவாகும். இறகு என்று சொல்லக்கூடிய ரெக்கை மலக்கும். ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்படி பறக்கும் பொழுது பார்த்தான் மன்னன் மாயன் ஆகாய மார்க்கமாக சர்ப்பம் கொண்டு தப்பிக்கிறது என்று உரைக்கேன். தொடுத்தான் அம்பை. தாயுடைய சிரம் அறுபட்டது, குட்டியுடைய வால் அறுபட்டது. பாண்டவருக்கு எதிரி யார் என்று பார்த்தது. இடத்திலே தஞ்சம் புகுந்தது. பாலும் பகையும் ஊட்டி வளர்த்து வருகின்றேன் இந்த அஸ்வசானத்தின் கதை. மற்றொரு அச்சரம் என்ன அச்சரம்? சக்திவேல அச்சரம். இது எப்படி கிடைத்தது கருத்துல? யார் செஞ்சு கொடுத்துருப்பாங்க? தெரியலையே. எந்த ஆசியம் செஞ்சு கொடுத்தாங்க? ஆமா கேட்டுக்கோ. நவனம்பல்ல பார்த்தாலும் எங்க சம்பளம்பல்ல பார்த்தாலும் போது 300 ரூபாய் ஏமாத்தின்னு போட்டான் ஒருத்தன். மொத்த கத்திகளும் மூட்டி வீசிட்டு ஏதோ 1-2 தேடிக்கிற மாதிரி. அப்படி கூடியவன் வயோதிக அந்த வடிவத்தை எடுத்து உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் என்னிடத்திலே இருக்கின்றது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னிடத்தில் இல்லை என்று வயோதிக அந்தரனாக வடிவம் எடுத்து தன் மகனை காப்பாற்றுவதற்காக வந்தான். என்னை காப்பாற்றுவதற்காக என் தகப்பனார் சூரிய பகவான் வந்திருப்பவன் இந்திரன் எந்த பொருளையும் தராது என்று உரைத்தார். தேவர்க்கெல்லாம் அதிபன் தேவகோமான் வாசி. தேவலோகத்துல மண்ணியே பொன்னுலகனே பேரு பொன்னுலகம், கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், உச்சை சர்மம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பொருட்கள் இருக்கின்றது. எங்க பொன்னுலகத்துல? பொன்னுலகம்னா தேவலோகம்.
ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை வெள்ளை யானை பட்டத்து யானை, உச்சை சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பம், சர்ப்பம், காமதேனு இனி பேர் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆமாங்க. அப்படி அப்படி யாவருக்கெல்லாம் வலிவன் ஜாவக்கோமான் அவன் கரம் கீழே, மானிடனாக பிறந்திருக்கக்கூடிய என் கரம் மேலே. மேலே என்ன கேட்டு போகிறான் என்று கேட்டால் சைலன்ஸ் காதோடு ஒட்டி பிறந்த குண்டலத்தையும் மார்போடு இருக்கக்கூடிய கவசத்தையும் கேட்டான். கேட்டார். உதிரம் சொட்ட அவனுக்கு தந்ததால் பிரதி உபகாரமாக சக்தி வேலாச்சரத்தை கொடுத்தான். கடவார்களில் புஜபலம் போராடினான். அவனை மூச்சடி செய்து பீமனாக விளக்கக்கூடியவன் புறமுதுகிட்டு என்னை அடிக்க செய்தான். அந்த நேரத்திலே அவன் முதுகிலே குத்தும் பொழுது அம்மா என்று கத்தினான். தாய்க்கு சக்தி செய்த சத்தியம் நினைவுக்கு வந்தது. நான் புறமுதுகிட்டு ஓடி வந்து விட்டேன். மேலும் எப்படி தெரியுமா? எப்படிங்க?